தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாளை ஒட்டி பாரதி பூங்கா அருகே அமைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற துணைநிலை ஆளுநர் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். விளக்கப்பட்ட போறப்பண்ணா நவரு செட் பண்ண நவருங்க ஐயா. செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சுத்தமான தரமான குடிநீர் வழங்காததால் 2 பேர் உயிரிழந்துள்ளனர், 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பலர் பல்வேறு தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுத்தமான குடிநீர் கூட கொடுக்க முடியாத இந்த அரசு தேவையா எனவும் முதல்வரும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, கொள்ளையடிப்பதிலேயே அமைச்சரும் முதல்வரும் கவனம் செலுத்தி வருவதாகவும் மக்களை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை என்று கடுமையாக விமர்சித்தார். என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் 4500 பேருக்கு வேலை வழங்கியதாக முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகிறார். ஆனால் வெறும் 1400 பேருக்கு மட்டுமே வேலை வழங்கப்பட்டுள்ளது. 5000 பேருக்கு பணி வழங்கியதை நிரூபித்தால் தான் அரசியலிருந்து விலகிக் கொள்வதாகவும் நாராயணசாமி கூறினார். உடம்புல 70% தண்ணீர் தான் இருக்கு. குடி தண்ணீர் பாதிப்பு ஏற்பட்டு இருந்தால் அதனால் அனைத்து வியாதிகளும் வரும். நாங்கள் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் சென்று பார்க்கும் பொழுது அந்த பாதிக்கப்பட்ட தாய்மார்கள், பெரியவர்கள்லாம் சிறுநீரக கோளாறு ஏற்பட்டது அவர்களுக்கு. அதற்கு டயாலிசிஸ் செய்த பிறகுதான் அவர்களுக்கு சரியாக ஆயிற்று. சுமார் 70 பேருக்கு மேல் அனைத்து பகுதிகளிலும், புதுச்சேரி நகர பகுதிகளில குடிதண்ணீர்ல கலப்படம் இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள். ஆனால் உண்மை ரகசியத்தை இந்த அரசு மறுக்கிறது. ஆனால் 5 பேர்கள் இருக்கிறார்கள், 10 பேர் என்று பொய்யான தகவலை இவர்கள் கொடுக்கிறார்கள். குடிதண்ணீரை கூட பாதுகாப்பாக கொடுக்க முடியாத ஒரு அரசு புதுச்சேரி மாநிலத்தில் தேவையா? இந்த புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பொதுப்பணித்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இப்பொழுது கேன்ல தண்ணி கொடுக்கணும் என்றார். எவ்வளவு நாளைக்கு கொடுப்பார் அந்த கேன்ல தண்ணி மக்களுக்கு? நாங்க சொல்லும் பொழுது, எதிர்கட்சிகள் சொல்லும் போதெல்லாம் உதாசீனப்படுத்தியவர்கள். அதாவது குடி தண்ணீர்ல குளோரின் போடுறதில்லை. அந்த தண்ணீர் டேங்க்ல இருந்து தண்ணி வரும்போது அதை டெஸ்ட் பண்றது இல்லை. ஏனோ தானோ என்று நிர்வாகம் நடக்கிறது. அமைச்சர் கொள்ளையடிக்கிறதுல இருக்கிறாரே தவிர இந்த மக்களை பற்றி சிந்திக்கல. எல்லா மக்களும் நான் சொன்னேன், அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு 4-5 பேட்டிகளுக்கு முன்பு நான் சொன்னேன், கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இறந்து வருகிறார்கள், சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு இறக்கிறார்கள். இதற்கு குடிதண்ணீரை, பாதுகாப்பான குடிதண்ணீரை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் அதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனா இந்த வினோபா நகர், நெல்லித்தோப்புல வர்ற தண்ணி சக்தி நகருக்கு வர்ற தண்ணி முத்திரப்பாளையம் தண்ணி. அந்த முத்திரப்பாளையம் தண்ணியில கோலிஃபார்ம் இருக்கிற காரணத்தினால அந்த தண்ணி கெட்டு போய் அதனால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க?
இது நிரந்தர முடிவு கிடையாது, நிரந்தர தீர்வு கிடையாது. இந்த கேனு கொடுக்கிறது நிரந்தர தீர்வு என்ன? விழுப்புரம் மாவட்டத்தில் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கம், அனைத்து விதமான அடிப்படை பதவிகளிலிருந்தும் நீக்கப்பட்டார். வேண்டுமென்றால் தனி கட்சி தொடங்கலாம் என பகிரங்கமாக தெரிவித்தார். மேலும் இதுவரை அவருடன் இணைந்து உள்ள கட்சி தொண்டர்கள் மிக விரைவில் அவரை விட்டு விலகி இருக்க கட்சியின் சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மேலும் அந்த பதவி தற்போது காலியாகவே இருக்கும். மேலும் பசுமை தாயகம் பதவியில் சௌமியா அன்புமணி தொடர்வது பற்றிய தங்கள் கருத்து என்று கேட்ட கேள்விக்கு அது பற்றி கருத்து கூற விரும்பவில்லை என தெரிவித்தார். அரசியலில் அனுபவமும் தலைமை பண்பும் இல்லை, அடிப்படை அரசியல் குணம் இல்லை எனவும் அவரை அடிப்படை கட்சியிலிருந்து நீக்குவதாக தெரிவித்தார். அந்த 16 குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித விளக்கமும் பதிலும் அளிக்காமல் இருந்துள்ளது. அவர் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் தான் செய்த தவறுகள் என்று ஒப்புக்கொண்டுள்ளார் என்ற அனுமானம் இருப்பதாலும் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளும் உண்மையானவையே மற்றும் சரியானவையே என்று முடிவு செய்யப்படுகிறது. உண்மையானவையே மற்றும் சரியானவையே என்று முடிவு செய்யப்படுகிறது. அதனால் கட்சியின் நற்பெயருக்கும் கட்சியின் வளர்ச்சிக்கும் மேற்படி மருத்துவர் இரா அன்புமணி அவருடைய செயல்கள் கட்சி ஆரம்பித்தது முதல் இதனால் வரை எவரும் செய்யாத ஒரு மிக மோசமான மற்றும் தலைமைக்கு கட்டுப்படாத தான் தோன்றித்தனமான செயல் மட்டுமின்றி ஒரு அரசியல்வாதி என்ற தகுதியற்றவராகவே அவர் நிரூபித்துள்ளார். அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஆதையினால் பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து தரப்பு நிர்வாகிகள், தலைவர்கள், உறுப்பினர்கள் மனம் கொள்ளும்படியாக நடந்துள்ள இந்த செயல் கட்சியை அழிக்க முயற்சிக்கும் ஒரு முயற்சி என்பது தெரிய வருவதால் கட்சி விரோத போக்கு மற்றும் நடவடிக்கை என்று முடிவு செய்து மேற்படி மருத்துவர் இரா அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார். மேலும் கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு அவருடைய நடவடிக்கை மற்றும் போக்கு மிகப்பெரிய குந்தகம் விளைவிக்கும் செயலாக உள்ளதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவரை உடனடியாக நீக்குவது என்று முடிவு செய்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் அவருடன் எந்த தொடர்பும் கட்சி சார்பாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும், அப்படி மீறி வைத்துக் கொண்டால் அவர்கள் மீது கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெளிவுபடுத்தி இந்த முடிவு எடுக்கப்படுகிறது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் கடுமையான அனல் காற்றுடன் வெயில் வீசி வந்த நிலையில் புதுச்சேரி அடுத்த மதகடிப்பட்டு, திருபுவனை, திருவண்டார்கோவில் உள்ளிட்ட கிராமப்புறங்களில் மட்டும் மேகவெடிப்பு காரணமாக கனமழை பெய்தது. தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள கடைகள் மற்றும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர்.
உடனடியாக மழைநீரை வெளியேற்ற வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் நகர பகுதிகளில் மழைநீரின்றி வானம் இயல்பாகவே காணப்பட்டது. புதுச்சேரி அரும்பாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள திருவிக அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை வேலம்மாள் தலைமை வகித்து ஆசிரியர் பணிகளை பற்றி பேசினார். பள்ளி ஆசிரியர் சுகிலா வரவேற்புரை வழங்கினார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற முன்னாள் தலைமை ஆசிரியர் குப்புசாமி பள்ளியில் பணியாற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி ஆசிரியர் பணிகளை பாராட்டியும் ஆசிரியர்கள் அனைவரும் மாணவர்களுக்காக எவ்வாறு பணிகளை செய்வார்கள் என்றும் மாணவர்களை முன்னேற்றம் அடைய செய்வது ஆசிரியர்களின் பங்கு பெருமளவில் உள்ளது என்றும் பேசினார். நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் நிறைவாக ஆசிரியர் கோபாலகிருஷ்ணன் நன்றி கூறினார். புதுச்சேரி கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தமிழில் அமைக்கப்படாததை கண்டித்து தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் காமராஜர் திருவுருவ சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் தமிழ் இடம்பெறாத கடைகளின் பெயர் பலகைகளை அகற்றும் போராட்டமும் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டம் மற்றும் பெயர் பலகை அகற்றும் போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான தமிழ் உரிமை இயக்கத்தினர் ஒவ்வொரு கடை உரிமையாளரிடமும் வேண்டுகோள் விடுத்தனர். இதில் அனைவரும் 3 மாத இடைவெளியில் பெயர் பலகையை மாற்றி அமைப்பதாக உறுதியளித்துள்ளனர். அகற்ற மறுத்த ஒரு சில கடைகளின் பெயர் பலகைகளை தானாக முன்வந்து அகற்றி தன்னுடைய எதிர்ப்பினை அரசுக்கும் கடை உரிமையாளருக்கும் தெரிவித்துள்ளனர். வன்முறை என்பது எதற்குமே தீர்வாகாது என்பதில் தமிழ் உரிமை இயக்கம் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. ஆனால் ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் கடை உரிமையாளர்கள் அரசின் சட்டத்தையும் அரசாணையையும் கடைபிடிக்க மறுப்பதினால் இப்படிப்பட்ட விரும்பத்தகாத ஒரு சில நிகழ்வுகள் நடக்கின்றன. எனவே புதுச்சேரி அரசு உடனடியாக கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையில் தமிழ் முதன்மையான இடத்தில் அமைகிற வகையில் அதிரடியான ஆணையினை பிறப்பித்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டுமென மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அரசின் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தும் தமிழ் உரிமை இயக்கத்தின் எழுச்சிமிகு போராட்டத்திற்கு அனைத்து தரப்பு பொதுமக்களும் நல்ல ஆதரவு நல்கிட வேண்டும் என தெரிவித்தனர். புதுச்சேரி வில்லியனூர் ரமேஷ் தியேட்டர் எதிரில் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் கிழக்கு பகுதியில் உள்ள பல் மருத்துவமனை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி பல் மருத்துவமனையை திறந்து வைத்தார். தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வத்திற்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் வன்னியர் சங்க தலைவர் மதியழகன், பூக்கடை ரமேஷ், வன்னியர் மடம் தனி அதிகாரி ராமதாஸ், முருகையன், வேலவன், மருது, நந்தா, தாஸ், ஐயனார், தனுசு, பெருமாள், மோகனசுந்தரம், செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தனி அதிகாரி மனோகரன், வில்லியனூர் தொகுதி தலைவர் செந்தில், மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் ரவிக்குமார், கண்ணபிரான், விஸ்வநாதன் செட்டியார், என்ஆர் காங்கிரஸ் மோகன்தாஸ், அன்பரசன், கங்காதரன், வேலாயுதம், பால்ராஜ், கிருஷ்ணராஜ், திருக்காஞ்சி நடராஜன், சுதர்சனன் மற்றும் நண்பர்கள், உறவினர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் டாக்டர் லதா விமல்ராஜ் வரவேற்றார். புதுச்சேரி நகரப் பகுதிகளில் குறிப்பாக உருளையன்பேட்டை, கோவிந்த சாலை, சாரம், நெல்லித்தோப்பு, சக்தி நகர், கொசப்பாளையம், பிள்ளைத்தோட்டம் ஆகிய பகுதிகளில்
குடிநீரில் கழிவுநீர் கலந்த நீரை குடித்ததனால் பாதிக்கப்பட்டு சுமார் 50க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையிலும் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை அலட்சியத்தால் அரசு வழங்கிய குடிநீரை குடித்ததினால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. புதுச்சேரியின் பாசிக் நிறுவனம் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை ஒரு காலத்தில் நாடாளுமன்றத்திலும் குடியரசுத் தலைவர் மாளிகையிலும் பயன்படுத்தும் நிலை இருந்தது. ஆனால் இன்று மாநில மக்கள் பயன்படுத்தினாலே நீர் சம்பந்தமான நோய் தாக்குதலுக்கு உள்ளாகும் நிலையில் புதுச்சேரியின் குடிநீர் மாசுபட்டுள்ளது. நிலத்தடி நீரின் ஆதாரங்கள் அரசின் தவறான கொள்கையினால் பெருமளவில் அழிந்துவிட்டதன் விளைவாகவும் நீர் ஆதாரங்களில் எல்லாம் நகரமயமாதலின் விளைவாக கழிவுநீர் கலந்து விட்டதாலும் குடிநீரில் டிடிஎஸ் அளவு அதிகபட்சம் 300 வரை இருக்கலாம் என்ற நிலையில் டிடிஎஸ் 3000 அளவிற்கு அதிகமாக உள்ளது. இந்த நீரினை குடிக்கும் மக்கள் சிறுநீரக நோய் தாக்குதலுக்கு அதிக அளவில் உள்ளாகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் சமீப காலமாக பொதுப்பணித்துறையின் மெத்தன போக்கினால் பொதுமக்கள் உயிரிழக்கும் நிலை அதிகரித்துள்ளது. எனவே மாநில மக்களுக்கு தரமான குடிநீர் வழங்காததை உறுதி செய்திட பொதுப்பணித்துறையும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் உள்ளாட்சித்துறையும் இணைந்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி நடைபெறுகின்ற போராட்டத்திற்கு தாங்கள் ஆதரவளித்து பங்கேற்க வேண்டுகிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிபிஐ நகர செயலாளர் ஜீவா, நெல்லித்தோப்பு தொகுதி துணை செயலாளர் சிவா தலைமை தாங்கினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், சிபிஐ தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா ஆகியோர் கண்டன உரையாற்றினர். கட்சியின் நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் அந்தோணி, எழிலன் மற்றும் சிபிஐ மாநில குழு உறுப்பினர்கள் கோவிந்தசாமி, நலவேந்தன், மூர்த்தி, செல்வம், துரைசெல்வம், முரளி, ரஜினி முருகன், ஹேமலதா ஆகியோர் பங்கேற்றனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை வகித்து நகர துணை செயலாளர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகர் மகாத்மா காந்தி அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் சார்மி ஜோஸ்பின் தலைமை தாங்கினார். முன்னதாக தலைமை ஆசிரியர் அனைத்து ஆசிரியைகளுக்கும் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினார். மாணவி பிரியதர்ஷினி வரவேற்புரை வழங்கினார். மாணவி தேஜாஸ்ரீ ஆசிரியர்களை பாராட்டி பேசினார். தமிழ் ஆசிரியர் சுமதி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். உடற்கல்வி ஆசிரியர் துரை நோக்க உரையாற்றினார். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் அனுசுயா தேவி, கன்னியாகுமரி, முகமது சாஹிர் உசேன், தமீஸ் ஐயனார், மேகலா, பிருந்தா, கௌசல்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நடனமாடிய மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட கமிட்டி கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் அதன் தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கிறிஸ் சோடகர், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு பிஜேபி அரசின் தோல்விகளையும் மக்கள் விரோத போக்கினையும் கண்டித்து மற்றும் எதிர்வரும் தேர்தலை சந்திப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் வட்டார தலைவர்கள் ராஜ்மோகன், ஜெரால்ட், ஆறுமுகம், ரமேஷ், மருது பாண்டியன், குமரன், லட்சுமணன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட செல்வராஜ் செட்டியார் வீதியில் குதிரைக்குளம் பகுதியில் செங்கேணி அம்மன் ஆலய திருப்பணி நடைபெற்று வருகிறது. இந்த ஆலய திருப்பணியை பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவு மாநில தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். ஆலய திருப்பணி நிர்வாகிகள் துரை விஜயகுமார், திருநாவுக்கரசு, மாலா, வேல்விழி உள்ளிட்டோர் ஆலய நிர்வாகிகள் பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து மலர் தூவி வரவேற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆலயத்தை பார்வையிட்ட பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் ஆலய கட்டுமான பணிக்கு ரூபாய் 1 லட்சம் தருவதாக உறுதியளித்தார். இதற்கு அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நன்றியை தெரிவித்தனர். புதுச்சேரி பத்திரிகையாளர் சங்க அலுவலகத்தில் சட்ட உரிமைகள் கழகத்தினுடைய சர்வதேச பொதுச் செயலாளர் மற்றும் ஆல் இந்தியா பிரஸ் கௌரவ தலைவருமான டாக்டர் சுரேஷ்குமார் பெயர் பலகை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சர்வதேச பொதுச் செயலாளர் டாக்டர் மனோகர், துணைத் தலைவர் தந்தை பிரியன், புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் அஷ்ரப்தீன் தலைமையில் மாநில பொருளாளர் பரணிதரன் முன்னிலையில் மற்றும் PRO ஹரிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அலெக்ஸ் பாண்டியனுக்கு கௌரவ உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அடையாள அட்டை வழங்கப்பட்டது. மேலும் பல்வேறு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கி பொறுப்பாளர்களுக்கும் சால்வை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் அஷ்ரப்தீன் செய்திருந்தார். நெல்லித்தோப்பு தொகுதியில் சுகாதாரமற்ற குடிநீரை பருகியதால் பாதிப்படைந்த சக்தி நகர், வெண்ணிலா நகர் மக்கள் புதுவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதிப்படைந்த 50க்கும் மேற்பட்ட மக்களை மருத்துவமனையில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் பார்வையிட்டு பிரெட், பழம் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஆகியவற்றை வழங்கினார். திமுக தொகுதி துணை செயலாளர் தமிழ்மணி, விளையாட்டு மேம்பாட்டு அணி தலைவர் சித்து, மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் சந்துரு, மாநில கலை இலக்கிய பேரவை துணை அமைப்பாளர் காந்தி, மாநில பிரதிநிதி சந்துரு மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் செல்வம், நாகராஜ், சபரி, பாபு, முத்து, சக்திவேல், ஜோசப், ராஜி, திமுக கட்சியினர் கலந்து கொண்டனர். சிவன் சலங்கை நாட்டியாலயவின் சார்பில் செப்டம்பர் 7ஆம் தேதி கம்பன் கலையரங்கத்தில் அரங்கேற்றம் நடைபெற்றது. விழாவில் மாணவிகள் ஸ்வேதா, தனிஷ்கா, அனன்யா, அனுஸ்ரீ, வித்திகா, வர்ஷிதா, சுவாதிலட்சுமி ஆகியோர் அரங்கேற்றத்தில் பங்கு பெற்றனர். விழாவில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், ஐஸ்வர்யம் ஆயில் மில் சதீஷ்குமார், வரதராஜா ட்ரேடிங் கம்பெனி, வரதராஜ பெருமாள், ஈச் ஃபவுண்டேஷன் அண்ட் ஈச் வேர்ல்ட் ரெக்கார்ட், கவுண்டர் ஆஃப் புதுவை கவர்மெண்ட் கலைமாமணி அசோசியேஷன், புரொஃபசர் தமிழ்வாணன் மற்றும் டைரக்டர் ஆஃப் ஸ்ரீ குமரன் கலைக்கூடம் நாட்டியாலயா சூடாமணி குமரன் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினர். அரங்கேற்ற விழாவினை சிறப்பாக நடைபெற மற்றும் இதை நடத்திய சிவன் சலங்கை நாட்டியாலயா மற்றும் பிரியங்கா ஆர்ட்ஸ் அகாடமி இயக்குனர் டாக்டர் ஸ்ரீதேவி மற்றும் ஆசிரியர்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். தமிழக பகுதியான நல்லாத்தூர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா செப்டம்பர் 7ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. முக்கிய நிகழ்வாக மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனை ஒட்டி அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம் உட்பட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மயிலம் பொம்பூராதீனம் ஸ்ரீ பாலையா சுவாமிகள் தலைமையில் கடம் புறப்பாடு, புனித நீர் கொண்டு வந்து விமான கணசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி மற்றும் கடலூர் பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.